ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கேட்டரிங் வந்தல காசு உட்காரா சரவணா என் கூட படிச்சேன் ஸ்கூல் மேட் அமரன். நல்லா இருக்கேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ. கேட்டரிங்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்களா? ஆமா ப்ரோ, போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் போனா என்னையும் கூப்பிடுங்க, நான் சும்மா தான் இருக்கேன். சரி, எனக்கு ஏதாவது கொஞ்சம் இதாகும். போனா என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு அது கூப்பிடுங்க. மிஸ்டு கால் விடுங்க ப்ரோ. வந்துச்சான்னு பாருங்க ப்ரோ. உங்க நேம்? அமரன் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? என் பேர் சரவணன். சரிங்க. சரிங்களா ப்ரோ? ஒரு நிமிஷம் ப்ரோ. முக்கியமான வேற கிளம்புறேன்டா. சரிங்க ப்ரோ, பார்த்து. அர்ஜுன், எனக்கு ஒரு உதவி மட்டும் தேவைப்படுதுடா. அர்ஜென்ட்டாக காசு மட்டும் வேணும்டா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நேற்று ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அங்கே வந்து அம்மாவுக்கு ஹார்ட்டில் பிளாக்குன்னு சொல்லிட்டாங்கடா. என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், 3 லட்சம் செலவாகும்னு சொல்கிறான். என்னடா சொல்கிறேன்? என்னாச்சு? அப்போ 2 நாளுக்குள்ள நம்ம கட்டலைன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாவது வச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நான் அப்படி இப்படின்னு எங்கேயாவது ஒரு லட்சம் நான் வந்து பரட்டிடுவேன்டா. மீதி காசுக்கு நீ வந்து எங்கிட்டாவது அரேஞ்ச் பண்ணி கொடுறா. எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுறா. கண்டிப்பாக அதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நான் ரெடி பண்ணி தரேன் உனக்கு. கண்டிப்பாக நான் ரெடி பண்ணிடுறேன். நீ அம்மாவை மட்டும் பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. சரி ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வட்டி பிஸ்னஸ் தான்டா பண்ணுறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் மோசமானவர். மற்றவங்க மாதிரி ப்ரூஃப்லாம் கேட்க மாட்டார். ஆனால் வட்டி ஒரு நாள் தவறுனா கூட ரொம்ப வேறு மாதிரி தான் டீல் பண்ணுவார். அதனால் நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. அவர்கிட்ட உன்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். அவர் சாயந்தரம் வந்து பணம் வாங்கிக்கிற சொல்லிட்டாரு. நம்ம 2 பேரும் கிளம்பி போய் பார்த்து பேசிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். நான் சொன்ன ஆள் இவன் தானே? டேய் தம்பி, எனக்கு தெரிஞ்ச பையன் சொன்னதுனாலதான் உனக்கு இவ்வளவு பணம் நான் வட்டிக்கு தரேன். கரெக்டா 1ஆம் தேதி வட்டி வந்துடணும், 3ஆம் மாசம் அசல் வந்துடணும். அப்படி வர தவறுனா என் ஸ்டைல வாங்குற மாதிரி இருக்கும். யாருக்குன்னு அதுல ஏடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டி வாங்கி கொடுக்கணுமாடா? அதில் உனக்கே தெரியுமே, எங்கள் அப்பா வந்து குடியாரா இருக்கணும். அவர் குடிச்சு கொடுத்துட்டே இறந்து போயிட்டாரு. அதை நினச்சிக்கிட்டே எங்கள் அம்மாவும் இப்போ வந்து உடம்பு தெரியலாம் போயிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு, அவங்களுக்கு வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நானே அந்த ஸ்காலர்ஷிப்லவே வச்சு அந்த நிலமை வந்து அமரனுக்கு வரக்கூடாது. அதனாலதான் நானே அவனுக்கு வந்து பணம் ஏற்பாடு பண்ணேன். இதெல்லாம் இதனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. கேட்கவும் இல்லை, நான் எதையும் சொல்லவும் இல்லைடா. விட நாளைக்கு உனக்கு என்னன்னு கூப்பிடுறேன். சரி. இந்த அர்ஜுன் பையன் காசு வாங்கி 6 மாசம் ஆச்சு. 2 மாசம் தான் கரெக்டா வட்டி கொடுத்துருக்கான். அடுத்த ஆளே காணா போனே காணா. வாட்ஸ்அப்ல போட்டோ சென்ட் பண்ணி விட்டுருக்கேன். எங்க இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. எங்க இருந்தாலும் தாண்டிட்டு வரேன். அவனை பிடிங்கடா.
அமரா, உங்க அம்மா ஆபரேஷனுக்காக அர்ஜுன் வட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்கடா, அதை கட்ட முடியாம அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட் உடனே வாடா. ஹலோ, சொல்றா. என்னடா சொல்றா? சரிந்தா, நான் வந்துகிட்டு இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன், இந்தா வரேன். டேய் அர்ஜுனு, அர்ஜுனு, டேய் அர்ஜுனு, அர்ஜுனு, டேய் அர்ஜுனு, என்னாச்சுடா? அர்ஜுனு, 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 என்னாச்சுடா? அர்ஜுனு, அர்ஜுனு.